ஓகே. வணக்கம் ஜீ தமிழ் சரிகமப்பா நாகார்ஜுன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இனி இப்போ ஆஸ்திரேலியா லேண்ட் ஆயிட்டீங்க, எப்படி இருக்கு சோஃபார் இப்போ பார்த்ததுக்கு? நம்ம ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க வேணும், ரொம்ப அருமையான நாடு, அழகான நாடு. ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, எல்லா நாடும் நல்லா அழகான நாடு, அருமையான நாடு தான். என்ன நம்ம நாட்டில் கொஞ்சம் குளிர் ரொம்பவே ஓவரா இருக்கு இல்லையா? ஒன்றுமே பண்ண முடியாது போல. வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எப்போ உங்களுக்கு மியூசிக் மேலே உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? நம்மளுக்கு மியூசிக் மேலே வந்து எப்போ ஆர்வம் வந்துச்சுன்னா, நம்ம எப்படி சொல்கிறது, நான் சின்ன வயசுலேயே இருந்து நான் சாங் கேட்கணும் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபிஷர்மேன் தான், கடலுக்கு தான் போவேன். கடலுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் கரையாக வர்ற நேரத்தில் வந்து சாங் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன். கேட்டுட்டு இருக்கும்போது அது சும்மா சும்மா பாடிட்டே இருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் வந்து சாங் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்ன அந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது அப்படின்னு அட்டன் பண்ணி சொல்லிட்டு போனேன். நம்மளுக்கு வந்து முதல் மேடையே வந்து நல்ல ஒரு பெரிய மேடையாக அமைஞ்சிருச்சு. கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம மக்கள்னு எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபஸ்ட் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல் மேடையே நமக்கு ஜீ தமிழ் சரிகமபா மாதிரி தான் ரொம்ப பெரிய மேடையாக அமைஞ்சிருச்சு. எப்படி உங்களுக்கு அந்த ஜீ தமிழ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேடையா நீங்க போய் பாடினது, இல்லை அதுக்கு முதல்ல ஏதாவது சின்ன சின்ன? அதுக்கு முதல்ல வந்துக்கிட்டு நான் வந்து ஒரு ஒரு எப்படியோ ஒரு நம்ம பக்கத்து ஒரு சிவகங்கைன்னு ஒரு ஏரியா, அதில் வந்து ஒரு மியூசிக்கல் ஷோ, ஒரு பாட்டு போட்டி மாதிரி நடந்துச்சு. அதில் ஒரு 300 பேர் கலந்துக்கிட்டு பாடினது. அந்த 300 பேரில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன். அதான் உங்களோட ஃபர்ஸ்ட். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி போய் ஆக்களுக்கு முன்னால ஒரு பெரிய க்ரௌடுக்கு முன்னால போய் பாடுறது, அவ்வளோ பேரோட எனக்கு போட்டி பண்றது? அதெல்லாம் எனக்கு ஒரு பயமும் எதுவுமே தெரியல, எந்த ஒரு பதட்டமும் எதுவுமே தெரியல. கேஷுவலா வீட்டுல பாடுற மாதிரியே பாத்ரூம் குளிக்கும் போது பாடுவோம்ல, ஆமா அதே மாதிரி நினைச்சிட்டு அப்படியே போயிட்டீங்க. போயிட்டு பாட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து அப்படியே வந்துட்டீங்க. ஆமா, ஒரு 3 ரவுண்டு போனோம். 3 ரவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 300 பேர் இருந்தாங்களா, 300ல இருந்து ஒரு அப்புறம் 200 பேர், 200 இருந்து அப்புறம் அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஐடியா? இப்போ ஜீ தமிழுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் இப்போ நம்ம இப்போ ஜீ தமிழ் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு வந்து இப்போ நிறைய ஷோஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோவும் பண்ணுவேன். நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம வந்த பாதையை நம்ம என்றைக்கும் வரக்கூடாது. நம்ம கடல் தொழில்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஃப்ரீ டயத்தில் என்னோட தொழிலையும் நான் பார்த்துக்கிடுவேன். பெரும்பாலும் இப்போ அதிகமாக ஷோஸ் தான் அதிகமாக பண்ணுறோம். ஃப்ரீ டைமில் நம்ம தொழிலை பார்த்துக்கிறோம். இப்போ அடுத்தது தனியாக பாட்டு பாடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? தனியாக ஒரு பாட்டு எழுதி பாடி தனியாக ரிலீஸ் அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்குது. நான் 2 சாங் கூட பாடியிருக்கேன். இந்த எங்கள் ராம்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அது நல்லா இருக்கு யூடியூப்ல. அது கல்யாண ஜுவல்லரிக்காக நான் என்கிட்ட கேட்டாங்க, நான் பாடி கொடுத்தேன். ஓ, கல்யாணத்துக்காக? கல்யாண ஜுவல்லரி. கல்யாண ஜுவல்லரி சார். அந்த அவங்களுக்காக அதை நான் பாடினேன். கல்யாணம்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம்? எப்போ எனக்கு கல்யாணம்? இது ஒரு மேட்ரி தான். எனக்கு வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி தான். இப்போ இங்கே வந்து எப்போ கல்யாணம் கேட்குறீங்க? எனக்கு வந்து பொண்ணெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லவ் மேரேஜ் தான். இன்னும் ஒரு 2 மாசத்துல கல்யாணம். 2 மாசம் 3 மாசமும் பண்ணிக்கிறோம். இது அதே ஜீ தமிழ்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்களா, ஒரு இதுல ஒரு எபிசோட்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, அது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இல்ல பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கு? இல்ல, அந்த பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு. இது வந்து லவ் மேரேஜ் சொல்றதை விட, ஆமா ஓகே, இது வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ணதான் வீட்டுல. இப்போ நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அரேஞ்ச், அதுக்கப்புறம் லவ் ரெண்டு ஒண்ணு தானே? ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்றது, இல்லாட்டி லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்றது, எப்படி இருந்தாலும் ரெண்டு ஒண்ணு. மேரேஜ் நடக்கும், அதான் ரைட். ஓகே. இப்போதைக்கு ரிஹர்சல் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு ரிஹர்சல்? வந்து எப்பவும் நம்ம எல்லா இடங்கள்லயும் பண்ற ரிஹர்சல் தானே. இப்பெல்லாம் சவுண்ட் செக் நடந்துகிட்டு இருக்கும்ல. இனிமே வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு நாளை கழிச்சு நம்ம ஷோ பண்ணணும். மறக்காம எல்லாரும், நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம வந்து ஷோ வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, வந்து பாருங்க. நீங்க வருவீங்க தானே? எப்படிங்க? ஓகே, சண்டே தான் பார்ப்போம் எல்லாரையும். சண்டே எல்லாரும் நம்ம நேரில் சந்திக்கலாம், வாங்க. நன்றி, வணக்கம். பார்க்க